ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auraville Health Mix auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். நாட்டு நடப்பு மக்களுக்கு வணக்கம். ஏழை எளிய மக்கள் அடகு வைக்கிறதுலுமே RBI இப்போ புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சமீப 2 நாளாக எந்த ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, நியூஸாக இருந்தாலும் சரி, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 9 மாற்றங்களும் இந்த ரூல்ஸ் விதிகளும் பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது அமல்படுத்தாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அதை அமல்படுத்தினாலுமே மக்களுக்கு கஷ்டம் கொடுக்காம அதை அமல்படுத்தி நல்லது பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா. இல்லை, இது இப்போ 9மே அமல்படுத்துறாங்க அப்படின்னாலே அது கொஞ்சம் கஷ்டம் தானே. நான் கோல்டு நான் பேங்க்கில் விற்றதை தான் நீ அடமானம் வைக்கணுங்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போ ஆல்ரெடி நகை வாங்கி வச்சவங்களாம் அப்போ இதுக்காக போய் தனியாக நகை வாங்க முடியுமா? இப்போ என்ன பண்ணணும், இதுக்காக என் பழைய நகையெல்லாம் கொண்டு போய் ஏதோ ஒரு நகை கடையில் விற்றுட்டு அதுக்கப்புறம் நான் பேங்க்கில் போய் புதுசாக காயின் வாங்கிக்க முடியுமா? அப்போ நான் பழைய நகை விற்றாலும் எவ்வளோ ரேட்டுக்கு போகும்? ஓல்டு நகைங்க, அப்போ கம்மியாக தான் காசு கொடுப்போம், கம்மியாக காசு கொடுப்போம். அப்போ நான் கம்மியான காசு வாங்கிட்டு வந்துட்டு இந்த காசை கொண்டு போயிட்டு இருக்கிற காசுக்கு தான் நான் வாங்க முடியும். அப்போ என்கிட்ட முன்னாடி 10 பவுன் இருந்துச்சுன்னா இப்போ என்கிட்ட வெறும் 7 பவுன் தான் இருக்கும். அப்போ அது பெரிய டிராபேக் தானே. ஆனால் கடந்த இதில் வரிசையாக அந்த கோல்டு லோன் சம்மந்தமாக RBI ரூல்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதுதான் ஏன்னு தெரியல, எதுக்காக இதை கொண்டு வராங்கன்னு தெரியல. மக்களுக்கு ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்கன்னா மக்களுக்கு சாதகமானதாக இருக்கணும், உபயோகமானதாக இருக்கணும். ஸோ இதனால் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னாக்கா, ரெகுலராக இந்த நகையை நம்பி ரொட்டேஷன் பண்ணிவிட்டு லைஃப்பை ரன் பண்ணிட்டோம். சில அவசர தேவைகளுக்கு எதுவுமே இல்லை, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனால் காசு வேணும், வெளியே போய் இன்சூரன்ஸ் போட்டிருந்தால் கிளைம் பண்ணிக்கலாம். அதுவும் சில சமயம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுமே நாங்கள் நீங்கள் பே பண்ணிடுங்க, அப்புறம் நாங்கள் கிளைம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்தால் முடிஞ்சது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னும் சிலர்லாம் தாலியெல்லாம் கொண்டு போய் கொடுத்து நகையை அடமானம் வச்சுலாம் கூட அந்த பிரச்சனைகளை தீர்த்துருக்காங்க. இனிமேல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட தான் போகிறாங்க. கஷ்டப்படாமல் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். இல்லை, அதுதான் இப்படி ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. அந்த அம்மா அந்த நான் பைட்டில் பார்த்து சொன்னல, அவங்க வீடியோவில் முன்னாடியே பார்த்துருப்பாங்க. அவங்க நடைமுறைக்கு வரும்போது நம்ம பேசுறதெல்லாம் பார்த்து திருத்திடும். இல்லை, இது கேட்கும் போதே பயமாக இருக்கே. அப்போ நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. உண்மையாகவே ஒரு அவசரமாக என்ன பண்ண போகிறோம், ஒரு கல்யாண செலவுக்கு பண்ணுவோம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, மெயினாக ஹாஸ்பிட்டலுக்கு பண்ண தான் போகிறோம். இப்போ அது இல்லாமல் நம்ம டிஜிட்டலாக கோல்டு வாங்கிட்டு இருக்கோம்ல, ETF, கோல்டு பாண்ட்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் அடகு வச்சா அது அடகு வச்சு பணம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, தம்பி சொல்கிற ETF டிஜிட்டல் பாண்டே இப்போ பாதி பேருக்கு இன்னும் தெரியாது. இப்படி ஒன்று இருக்குன்றது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அதுக்குள்ளே இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேறு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஒரு பிரபலமான ஒரு நியூஸ் சேனலில் ஒரு அம்மா பைட் எடுத்திருக்காங்க, ஒரு அம்மாட்ட பைட் எடுத்திருக்காங்க. அந்த அம்மா செம்மையாக கதறிட்டு இருந்தாங்க. இப்படி நகைக்கெல்லாம் ரசீது கேட்குறீங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு சீதனமாக கொடுத்தது, எங்கள் அம்மா எனக்கு போட்டது, அதுக்கு நான் எங்கே போவேன்? எப்போ பாருங்க பேங்க்ல காயின் வாங்க மாட்டோம், காயின் வாங்க செய்கூலி சேதாரத்துக்கு பயந்து தான் நாங்கள் காயினே வாங்குறோம். ஏன்னா ஒரு காலத்தில் பின்னாடி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இதை கொண்டு போய் அடகு வச்சு நம்ம செலவு பார்க்கலான்னு இந்த செய்கூலி சேதாரம் வேணான்றதுக்காக தான் காயின் வாங்குறோம். சின்னதாக ஏதோ ஒன்று பண்ணுறேன், இல்லை வீடை ரெனோவேட் பண்ணுறேன் அப்படின்னா கூட எனக்கு அமௌண்ட் வேணும்னா, நான் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் என் நகையை வச்சு நான் பண்ணுறேன், என் சிபில் ஸ்கோரை வச்சுலாம் என்னால் வாங்க முடியாது. அப்போ நீங்கள் இப்போ கொண்டு ரசீது கொண்டு வாங்கன்றீங்க, அதில் அந்த பியூரிட்டி கொண்டு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறீங்க. இதெல்லாம் மக்களுக்கு சாதகமாகவே இல்லை, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்களோட இது சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே அது கஷ்டம் தான் இல்லை? நீங்கள் சொல்கிற மாதிரி கஷ்டம் தானா? நிறைய கொள்ளை தான் நடக்குது, நகை கொள்ளை தான் நடக்குது. அதை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க, பேங்க்கில் வைக்கிறாங்க. ஸோ அது அவங்க நகையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த ரெசிப்ட் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அது கரெக்டு தான். ஆனால் அந்த அம்மா பைட்டில் கேட்ட மாதிரி எனக்கு எங்கள் அம்மா போட்ட நகையவே என்னால் வைக்க முடியல, அப்படி இருக்கும்போது எப்படி இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இதுக்கும் இன்னொரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ரெசிப்ட் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெசிப்ட் இருக்காது, டிக்ளரேஷன் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி RBI சொல்கிறாங்க. அதாவது பேங்க்லேயே இந்த நகை எனக்கு இப்படி வந்தது, அதுக்கு என்ன ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலை, கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. பட் இந்த நகை எனக்கு இப்படி தான் வந்தது, என்னோட நகை தான் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுற மாதிரி டிக்ளரேஷன் எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரூஃப்லாம் வாங்கிக்கணும்னா தப்பிச்சுவாங்க. அப்படி இல்லைனாலும் திருடனவங்க கூட இப்படி தான் எனக்கு வந்துச்சுன்னு டிக்ளரேஷன் கொடுத்து வாங்கிறதுக்கு வாங்கிக்கலாம். அதுக்கு ஸ்ட்ரிக்டாக அவங்க தான் கொண்டு வரணும். இருக்கும், ரூல்ஸ் இருக்குமா தெரியல, அதை பற்றி. ஆனால் இன்னும் கிளியராக சொல்லலை. நம்ம ஃபங்க்ஷன்லாம் இனிமேல் யாராவது நகை கொடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பில்லும் கொடுங்க அப்படின்னு கேட்கணும், அப்படியே ஒரு சூழல் வரும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம்னா இப்போ நம்ம நகை அடகு வைக்க போகிறோம் அப்படின்னா பியூரிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி மக்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்குது, நம்ம வெளியேருந்து வாங்கி வைக்கணுமான்னு சொல்லி. பேங்க்கில் போய் நம்ம அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா பேங்க் அந்த பியூரிட்டி சர்டிஃபிகேட் தரணும். அப்படி இல்லைனா பேங்க் இல்லைனா வேறு எங்கே வைக்க போகிறாங்க, NBFCயில் வைப்பாங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, அவ்வளோதான், அங்கே வைக்க போகிறாங்க. அவங்க இந்த பியூரிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க கொடுக்குற பியூரிட்டி சர்டிஃபிகேட்டில் தங்கத்தோட அந்த தரம் எப்படி இருக்குது, அது என்ன குறைபாடு இருக்குது, அரக்கு இருக்கா, கல் இருக்கா, இதெல்லாம் போக எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அதில் மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல.
அப்புறம் அதே மாதிரியே சிக்னேச்சர் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இந்த பியூரிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தோன்னா 2 பேருமே சைன் பண்ணணும். லோன் கொடுத்தவங்களும் சரி, லோன் வாங்கினவங்களுமே சரி, 2 பேருமே இதில் வந்து சைன் பண்ணணும். அதில் வந்து 2 காப்பி வந்து கொடுப்பாங்க. ஒரு காப்பியை வந்து லோன் வாங்கின நம்மளுக்கும், இன்னொரு காப்பியை லோன் கொடுத்த அவங்களும் ஃபைலில் வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முன்னாடிலாம் என்னென்னா, நம்ம நகையை வந்து அடமானம் வைக்கும் போகும்போது ஒரே ஒரு ரெசிப்ட் தான் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்ட் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் திரும்பி கட்டும் போது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இப்போ கோல்டு சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கணும். லோன் நம்ம என்ன லோன் வாங்குகிறோம், அதை எப்படி நம்ம திருப்பி கட்டணும், ஒருவேளை திருப்பி கட்ட முடியாட்டி அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதை நமக்கு எப்படி ரிமைண்டர் பண்ணுவாங்க, அதே மாதிரியே இப்போ லோன் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ளே அவங்க மீக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கணும். இப்போ ஏலம் வர்றாங்க இல்லையா, ஏலம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் இருந்தது என்னென்னா, ஒருவேளை நம்ம எல்லாம் இஎம்ஐயும் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா 7 நாளுக்குள்ளே வந்து அந்த நகையை அந்த பேங்க்காரங்க கன்சியூமர் கொடுத்துடணும், ஐ மீன் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துடணும். இல்லைன்னா அது ஒரு நாளைக்கு 5,000 7 நாளைக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா போகிற ஒவ்வொரு நாளைக்குமே 5,000 ரூபா வந்து காம்பன்சேஷனாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே இப்போ நகையெல்லாம் நம்ம மீட்க முடியல அப்படின்னா ஏலம் விட்டுருவாங்க இல்லையா, அந்த ஏலம் வர்றதுக்குன்னு சொல்லி ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாம் அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கணும். அதே போலவே ஏலம் விட்டுட்டு லோனுக்கான அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட் இருக்குன்னா அதை நமக்கு எப்படி கொடுக்கணும், எத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும், அதை நமக்கு எப்படி தெரியப்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அக்ரிமெண்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் மேஜராக இருக்கும், இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மாதிரி இருக்கும். ரீஜனல் லாங்குவேஜில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை இடத்துல கொடுக்குறாங்கன்னு தெரில. இந்த இது ரீஜனல் லாங்குவேஜும் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக தான் போய் தங்கத்தை அடகு வைக்க போகிறோம். அதுலேயுமே தங்கத்தோட மதிப்புக்கு நாங்கள் 75% தான் லோன் தருவோம் அப்படின்னு சொன்னால் எப்படி? முன்னெல்லாம் அதிகமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதே அதிகமாக கொடுக்க வேண்டியது தானே இப்போயும்? இல்லை, முன்ன ஏன் வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து கொரோனா டைமுக்கு முன்னாடி இதே 75% தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா டைமில் வந்து யாருக்குமே வேலை இல்லை, அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடெலாம் இருக்குது அப்படின்றதுனால அவங்க ரெகுலர் லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5% உயர்த்தி 80% கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பழைய 75 தான் மறுபடியும் இப்போ கொண்டு வந்திருக்காங்களே தவிர புதுசாக எந்த ஒரு இதுவும் கொண்டு வரல. அந்த 75% லோன் அப்படிங்கிறது ஓகே. இப்போ ஒரு 1 லட்ச ரூபா மதிப்பு வருது அப்படின்னா ஒரு 75,000 ரூபாச்சும் கொடுப்பாங்கப்பா அப்படின்னு நினச்சா, இவங்க வந்து அதில் 2 பேமெண்ட் மெத்தட், இப்போ நம்ம பணத்தை திரும்ப கட்டுவோம்ல, அந்த திரும்ப கட்டுறதுல இஎம்ஐயில் கட்டினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இது, அந்த 1 லட்ச ரூபாயில் 75% அப்படிங்கிறது 75,000 ரூபா தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே புல்லட் பேமெண்ட்டில் கட்டினோம் அப்படின்னா அதுக்கு வட்டி முதல்ல சேர்த்து தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கணக்கு? இல்லை, அதான் முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா நம்ம வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டிடுவோம். இப்போ நானே வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என் சைனே ஒன்று வச்சுருந்தேன், இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கொடுத்து மறுபடியும் அதை மறு அடமானம் வச்சுட்டு தான் நான் வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. எவ்வளோ கடன் வாங்கினமோ அது ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கொடுத்துட்டு அடுத்து 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் நம்மளால் வந்து. ஆமாம், அது கூட ரீசெண்டாக நம்ம கூட ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். ஆமாம், ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது மக்களுக்கு வந்து அது பெருசாக திருப்தி ஏற்படுத்தாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு நகையை கொண்டு போய் கொடுக்குறோம், அதோட வேல்யூ வந்து ஒரு 1 lakh வரைக்கும் வருது அப்படின்னா 75,000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. ஏன் அது ரவுண்ட் ஃபிகராக சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் கன்வே பண்ணுறக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 10% போடுறாங்க அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கோம் சும்மா. அப்படின்னாக்கா 75,000 ரூபாய்க்கு ஒரு 7,500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ இந்த நகைக்கு படி இந்த நகையோட வேல்யூ 1 லட்சம், இதுக்கு வந்து 75% 75,000 ரூபாய் கடன் வாங்கிக்கலாம். அது வந்து இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி இஎம்ஐ மாதிரி நம்ம மந்த்லியும் கட்டினாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி இப்போ அந்த புல்லட் பேமெண்ட் மூலமாகவும். ஆனால் இது வந்து புல்லட் ரீபேமெண்ட் மட்டும்தான் போல இருக்கு. ஆமாம், இஎம்ஐ ஆப்ஷனுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. 1 லட்ச ரூபா மதிப்பு வருது அப்படின்னா 75% அப்படிங்கும்போது ஒரு 75,000 ரூபா கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி முழுசாகவே 75 கொடுத்துருவாங்க. அது இஎம்ஐயில் வர கட்ட ஆட் பண்ணிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஏன் அப்படின்னா இஎம்ஐயில் நம்ம கட்டுறோம் அப்படின்னா வட்டி முதல்ல மாதம் கட்டுவோம். ஓகே, இவங்க மாதம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கரெக்டாக கட்டிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைக்காக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரிண்ணே, எப்படி இருந்தாலும் நம்மளோட நகை தான் போய் வைக்கிறோம் பேங்க்கில். அது ஏன் 75% கொடுக்குறாங்க? ஒரு 80% 85% கொடுத்தா நம்ம தானே திரும்ப கட்ட போகிறோம். ஏன் அப்படி கொடுக்குறது இல்லை அப்படின்னா, அந்த பொருளுக்குன்னு ஒரு வேல்யூ செட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூலேருந்து இவ்வளோ % கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா திரும்ப அந்த பொருளை அவங்க வாங்கிக்கணும். இப்போ என்னென்னா 1 வருஷம் இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்களா, அப்போ 1 வருஷம் கட்டாமல் போயிட்டாங்க, இன்னும் அதுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா அப்போது வந்து இவங்க கொடுத்த அமௌண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 85%லாம் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து போகும்போது என்னென்னா அந்த நகையோட வேல்யூக்கு மேலே போயிடும். அப்போனா பேங்க்குக்கு லாஸ் இல்லை. எப்படி இருந்தாலும் இப்போ நகை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சென்டிமெண்ட் தான். அதை வச்சோம் அப்படின்னா மீக்காமல் இருக்கிறதுல எப்படின்னாச்சும் நம்ம மீக்க தானே போகிறோம். இல்லை, அது நாம் அப்படி பார்ப்போம், எல்லாரும் அப்படி பார்ப்பாங்கன்னு இல்லைல்ல. அப்புறம் ஒரு சிலர் பார்க்கலாம். இப்போது இது இப்படி எல்லாருமே கண்டினியூ பண்ணிட்டா, எல்லாருமே ஒரு வேளை வாங்காமல் போயிட்டாங்கன்னா இப்போ எல்லாமே அந்த 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு நகை இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து 1 லட்சத்துக்கு மேலே வருது அப்படின்னா அது பேங்க்குக்கு லாஸ்னா, இப்படி ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அது
அதுக்காக தான் இப்போ அந்த 75% அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. அப்புறம் என்னென்னா, இப்போ நம்ம தங்க நகையை அடகு வைக்க போகிறோம் அப்படின்னா, அல்லது தங்கத்தையே அடகு வைக்க போகிறோம்னா இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகையாக கொடுக்கலாம், அப்படி இல்லை உங்கள் வீட்டில் பொருளாக இருக்குது, தங்கத்தட்டு, தங்க சொம்பு, தங்க செம்பு, சம்பளம்லாம் யார்கிட்டையும் இல்லை. அதெல்லாம் அந்த காலத்தில் போயிருச்சு. ஸோ அதனால் இப்போ எதிர்பார்க்க முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிறது மாட்டில், தோடு, அப்புறம் இல்லை அதை விட்டால் நெக்லஸ் இருக்க போகுது, கொடி இருக்க போகுது, செயின் இருக்க போகுது, கொடி இதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் காயின் வைப்போம்ல போய். ஆமாம், அப்படி காயின் வைக்கிறோம் அப்படின்னா பேங்க்கில் வாங்கின காயின் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. தங்கம் காயின் பேங்க்கில் கூட வைக்கிறாங்களான்னு இப்போ தான் தெரியுது. பேங்க்கில் தான் ஆல்ரெடி காயின் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேங்க்கு கிட்ட வாங்கின காயின் மட்டும்தான் நீங்கள் அடமானத்துக்கு வச்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் நீங்கள் காயின் வச்சுருந்தாலும் உங்களால் அடமானம் வைக்க முடியாது. அதே மாதிரியே அடமானம் வைக்க போகிறோம் அப்படின்னா, தங்கம் வைக்கிறோன்னா 1 கிலோக்குள்ளே தான் வச்சுக்கணும். அதாவது ஆபரணமாக தங்க நகை இந்த மாதிரி இருந்ததுன்னா 1 கிலோக்குள்ளே தான் வைக்கணும். இதுவே காயினாக வைக்கிறோம், பேங்க்கில் வாங்கின காயினாக வைக்கிறோம் அப்படின்னா 50 கிராம்குள்ளே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அவ்வளோ 1 கிலோலாம் இருந்தால் நாங்கள் ஏன் அடமானம் வைக்க போகிறோம், எதுக்கு கடன் வாங்க போகிறோம், எனக்கு புரியல. ரொட்டேஷன் கொடுப்பாங்கண்ணே, நல்லா ரொட்டேஷன் கொடுத்தாங்க. உண்மையாகவே அவ்வளோ இருந்தால் நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஏதோ இல்லாத குறைக்கு பத்தாத குறைக்கு ரொட்டேஷனுக்கு இருக்கிற 1 கிராமோ 2 கிராமோ அடமானம் வைக்கான பார்த்தா இப்போ அதுக்கும் ஆப் அடிச்சு விட்டாங்க. அதில் ஆல்ரெடி என்ன சொல்கிறது, 1 பவுனு தான் வந்து மினிமம் வந்து வைக்க முடியும்னு ஒன்று இருந்தது இல்லை. 1 பவுன்? ஆமாம், மினிமம் வந்து 1 பவுன் தான் அடமானம் வைக்க முடியும்னு இருந்தது. நான் ஒரு பேங்க்கில் வச்சுருந்தேன். அந்த பேங்க்கில் போய் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு 4 கிராம் காயின் கொண்டு போய் கொடுத்துருந்தேன். கம்மியாக கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை மினிமம் வந்து நீங்கள் வந்து 8 கிராம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதனால் எங்கள் அம்மாட்ட கையில் காலில் வந்து எங்கள் அம்மாவே பாவம் பருது போய் சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களோட பொருள் ஒன்று கொடுத்தாங்க. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம 1 கிலோ வைக்க போகிறது இல்லை, 50 கிராம் போய் காயின் வைக்க விஷயம் தான். ஆனால் இதில் இன்னொன்று வந்து இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, வெள்ளியை வந்து அடமானம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், முன்னெல்லாம் தங்கம் மட்டும் தான் வைக்க இருந்தது, இப்போ வெள்ளியை கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், அதுவும் இன்னும் வந்து எவ்வளோ கிராம் வரைக்கும் மினிமம் வைக்கணும் அப்படின்ற இது சொல்லலை, அதை பற்றி தெளிவாக சொல்லலை. அது ஆனால் பியூரிட்டி மட்டும் சொல்லியிருக்காங்க. பியூரிட்டி ஆமாம் 92.5 அப்படின்னு. எஸ் எக்ஸாக்ட்லி, அந்த பியூரிட்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது அடமானம் வச்சுக்க முடியும். கோல்டு காயின் எப்படி பேங்க்கில் விற்கிறாங்களோ அதே மாதிரியே வெள்ளி காயினும் பேங்க்கில் வைக்கிறாங்களா, அந்த காயினை நம்ம வாங்கி போய் அடமானம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே போய் பேங்க்கில் போய் இதுக்காகவே கொஞ்சம் வெள்ளியை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தேவையான அடமானம் வச்சுக்கணும். இதுக்கு பருத்தி போட்டு குடோன்ல இருந்துருக்கலாங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் கதறாங்க. ஆக்சுவலாக அது முன்னாடியே 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் மறு அடமானம் வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்ததுக்கே மக்கள் கொந்தளிச்சாங்க. அதுக்கே நம்மளால் தாங்க முடியல. இப்போ இது வேறு கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி இது கஷ்டம் தானே. இப்போ இது இருக்கட்டும்னா, இப்போ நம்ம நகை வாங்குகிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 22 கேரட் வாங்குவோம். அது வாங்க முடியாதவங்க ஒரு 18 கேரட் அதுக்கு கம்மியாக வாங்குவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு 18ல் போய் வச்சாலுமே அதை 22 கேரட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் அதுக்கான லோனை மட்டும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி மக்களை பாதிக்குமா? இல்லை, இது எப்படின்னா பாதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இவங்க சொன்ன ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் 18 எடுத்துப்பாங்க. ஒரு 10 கிராம் 22 கேரட் கொண்ட நகையை போய் நம்ம 1 லட்ச ரூபா வாங்குறோம் அப்படின்னாக்கா, சும்மா தோராயமாக சொல்கிறேன் நான், எக்ஸாக்ட் கணக்கு கிடையாது, 10 கிராம் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 18 கேரட்டை கொண்டு போய் கொடுக்கும்போது எவ்வளோ நம்மளுக்கு கைக்கு வரும்னா 80,000 தான் வரும். 75% கொடுத்துட்டு இது பண்ணிக்குவோம் பண்ணுவோம். அதில் நம்ம ஒரு சில விஷயம் சொல்லாமல் இருக்குது. என்ன பண்ணால் அக்ரி நான் அக்ரியில் வந்து இந்த பர்சனல் லோனு, ஹோம் லோனு, இந்த மாதிரி நம்மளுடைய தேவைக்கான லோன், ஓகேவா, இது வந்து 75% அப்படிங்கிறது. இப்போ இதை சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது அந்த நான் அக்ரின்னு இருந்ததையே இன்கம் ஜெனரேட்டிங் கன்சப்ஷன், அதாவது நுகர்வு கடன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இன்கம் ஜெனரேட்டிங்கில் அக்ரியும் அதே மாதிரி சிறு தொழில் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, இது இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதுக்கான எல்டிவி அப்படிங்கிறது வந்து 75% மேலே கொடுக்கலாம் பேங்கோட கண்டிஷனை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 75% மேலேயா? 75% மேலே. ஓகே, நான் முன்ன சொன்னேன்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அதையும் தாண்டி கொடுக்கலாம். அதே போலவே கன்சப்ஷன் லோன் அப்படிங்கும்போது முன்ன சொன்ன மாதிரி கார் லோன், ஹோம் லோன், பர்சனல் லோன், இந்த மாதிரி லோன் வந்து 75%க்குள்ளே தான் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கன்சப்ஷன் லோன் அப்படிங்கிறத 12 மாதத்துக்கு மேலே டைம் பீரியட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏன் வந்து 75க்கு மேலே இந்த அக்ரிக்கும் பிஸ்னஸுக்கெலாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, அது வந்து வாங்கிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணி மறுபடியும் மணி ஜென்ரேட் தான் பண்ண போகிறோம், ஒரு வளர்ச்சிக்கான ஒரு இது. ஆமாம், அப்போ அதனால் அதை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி டைப்பில் வர லோனுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா 75 வைக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, இவங்க செலவு பண்ணிவிட்டு எப்போ இருக்கோ அப்போ தான் திருப்பி கட்ட போகிறாங்க, இல்லைனா மாதம் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 75க்குள்ளே வச்சுருக்காங்க.
பேங்க்ல நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் எங்கே படிக்கிறோம். ஸோ அது சின்ன பிரிண்ட்டில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக கொடுத்தா நல்லா. இல்லை சின்ன பிரிண்ட்டுன்ற தாண்டி பேசிக்காகவே அது நம்ம லாங்குவேஜில் இல்லை அப்படிங்கிறதுக்காட்டி ஃபஸ்ட்டு படிக்க இன்ட்ரெஸ்ட் வர்றதில்ல. நீங்கள் இந்த லாங்குவேஜ்னு சொன்னி தான் நான் வருது. இப்போ கூட கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை நடந்தது இல்லை? ஆமாம் எஸ்பிஐ பேங்க்ல. ஆமாம். அவங்களுடைய கன்னடத்தில் ரீஜனல் லாங்குவேஜான கன்னடத்துலையோ அல்லது ஆங்கிலத்திலேயோ பேசலை, ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. இல்லை அவங்க இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கிலீஷில் பேசுனாங்க. இது கன்னடத்தில் நீங்கள் பேசுங்க, இதை வந்து நீங்கள் அங்கே அப்படி தானே பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லி இங்கிலீஷில் பேசியிருக்காங்க. இப்போ அந்த மேலாளர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பணியிட மாற்றம் பண்ணிட்டாங்க. ஸோ ரீஜனல் லாங்குவேஜும் கற்றுக்கணும் இங்கே வந்தாங்க அப்படின்னா. அப்போ தானே, ஏன்னா அந்த மக்களுக்கு அது புரியாதுல்ல. படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும், ஆனால் பாமர மக்களுக்கு அது புரியாதுல்ல. ஸோ மக்கள் நீங்களும் எங்களுக்கு இருக்க இதே குமரல் உங்களுக்கும் இருக்கா அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இல்லை வேறு என்னெல்லாம் உங்களுக்கு இது சார்ந்த என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத கூட நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்களும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறோம், மக்களுக்கும் தெரியப்படுத்துவோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணிக்கிறதுல, உங்களுக்காக நாங்களும் பயணிக்கிறதுல எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், இதெல்லாம் விலைக்கு வாங்கியிருந்தா இன்னும் சீப்பா கிடைக்கும், ஏன் வாடகைக்கு எடுக்கணும்? நாம விடுற மூச்சை உடம்புல வாடகைக்கு தான் இருக்கு மேடம்.